ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே தினமும் கொஞ்சம் கிரேக்கம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட மீண்டும் வரவேற்கிறேன். இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கக்கூடிய கிரேக்க வார்த்தை ஹெய்ராகிராஃபான் என்ற வார்த்தை, அதாவது கையெழுத்து. இதனுடைய மூல அர்த்தத்தை தேடி பார்த்தோம் என்றால் கடன் பத்திரம் என்று அர்த்தம். அதாவது அந்த காலங்களில், ரோமர் காலங்களில் ஒருவன் குற்றம் செய்தால் அவனை நீதிபதி இடத்துல முன்பாக நிறுத்தி அந்த குற்றத்துக்குரிய தண்டனையை நீதிபதி சொல்லும் பொழுது அதில் ஒரு பத்திரத்தில் எழுதுவார்கள். அந்த பத்திரத்தை கொண்டு சென்று அவனுக்கு தண்டனையை நிறைவேற்றுவார்கள். பாருங்கள், நாம் பாவம் செய்யும் பொழுது கூட நம்முடைய பாவத்துக்குரிய தண்டனைகளை பற்றி பிரமாணங்கள் பேசுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் பொழுது அந்த கடன் பத்திரத்தையே அவர் குலைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் பவுல் கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15 இப்படியா எழுதுகிறார்: நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களை அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எப்படி தெரியுங்களா? நமக்கு விரோதமாக இருந்த கடன் பத்திரத்தையே, அதாவது பாவத்துக்குரிய தண்டனை பத்திரத்தையே அவர் குலைத்து விட்டார், கேன்சல் பண்ணிவிட்டார். அது இல்லாத அளவிற்கு ஆண்டவர் அதை முற்றிலும் அழித்து விட்டார் என்று இந்த வசனத்தின்படி பவுல் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். வெறும் பாவத்துக்கு மன்னிப்பு கொடுத்தார், சாபங்களை நீக்கினார் அப்படிங்கிறதோடு நில்லாம அதுக்குரிய பத்திரமே இல்லாத அளவிற்கு இயேசு அதை முற்றிலும் கேன்சல் பண்ணியிருக்கிறார் அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக. அது மரணம் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது பிலாத்து ஒரு காரியத்தை செய்தார். இல்லை, ஒரு பெரிய ஒரு அறிவிப்பு பலகையை போல ஒரு விஷயத்தை எழுதி தலைக்கு மேலே மாட்டியிருந்தார். அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சில படங்களில் INRI என்று இருக்கும். நசரேயனாகிய இயேசு யூதருக்கு ராஜா என்று கிரேக்கு, எபிரேய, லத்தீன் பாஷை 3 பாஷையில் அங்கே எழுதப்பட்டிருக்கும். அதாவது இயேசு இப்படித்தான் தன்னை சொல்லிக் கொண்டார். யூதருக்கு ராஜாங்கிறது ரோமர் காலத்தில் அது பெரிய ஒரு தூசணம், ரோம அரசனுக்கு விரோதமாய் பேசக்கூடிய ஒரு புரட்சிகரமான ஒரு வார்த்தை என்பதை பிலாத்து உணர்ந்து அதை மேலே மாட்டி இருந்தான் இல்லைங்களா? அதுதான் அவர் செய்த குற்றம் என்று சொல்லப்பட்டிருந்தது ரோம சட்டத்தின்படி. நமக்கும் இயேசு கிறிஸ்து அங்கு அவருடைய குற்றத்துக்கென்று இருக்கிறதை போல ஒரு பலகை தொங்கல். ஆனால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? அங்கு ஆணி அடிக்கப்பட்டது யாருடைய பலகை அப்படின்னா நம்முடைய தண்டனை பத்திரத்துக்குரிய பலகை. ஆகவே சிலுவையில் இயேசு வெற்றி சிறந்தார். நம்முடைய ரெக்கார்டே இல்லாத அளவுக்கு, பாவத்துக்குரிய தண்டனையே இல்லாத அளவிற்கு ஆண்டவர் முற்றிலும் கேன்சல் பண்ணிவிட்டார். ஆகவே இந்த சிலுவை மரணம் எவ்வளோ பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறது. அது பெரிய மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். ஆகவே நம்முடைய பாவத்தை கடலின் ஆழத்தில் இயேசு போட்டு விட்டார். கிழக்கிலும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் அது போயிடுச்சு. ஆகவே நம்முடைய முன்னாட்களை நினைக்காமல் ஒரு எதிர்காலத்தில் இயேசு என்னை நடத்துவான்ற நம்பிக்கையோடு கூட கடந்து போகும் பொழுது கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை நம்மை கொண்டு செய்வார். ஆகவே இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நாம் பார்த்த கிரேக்க வார்த்தை ஹெய்ராகிராஃபான், கையெழுத்து, கடன் பத்திரம் என்ற அர்த்தத்தோடு உள்ள கிரேக்க வார்த்தை. இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.